ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்க்ரீனெல்லாம் வாஷ் பண்ணி எப்போ வாஷ் பண்ணதுன்னு எனக்கே மறந்து போச்சு. இதெல்லாம் இன்றைக்கி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதா தான் இன்றைக்கிப்பான விலாகு. சும்மா சொன்னேங்க அப்படியே நம்பிட போகிறீங்க. பொங்கலுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணேன். திரும்ப பொங்கல் முடிஞ்ச ஒரு 20 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் வாஷ் பண்ணாமல் இருக்கேன். சரி, இதெல்லாம் வாஷ் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கான விலாகு. வாங்க வீடியோக்கு போகலாம். பில்லோ கவர், ஃபோட்டோவில் இருந்த ஸ்க்ரீன், அப்புறம் டிவி ஸ்டாண்ட் கிட்ட இருந்த கிளாத்து, இந்த ட்ராயிங் பாருங்கள். தம்பி ஃபாரின்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்த ட்ராயிங். வாஷிங் மிஷின் மேலே இருந்து எடுத்தாச்சு, ஃப்ரிட்ஜு மேலேருந்து எடுத்தாச்சு. ஏடிஎம் கார்டு எங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். அப்புறம் வீடெல்லாம் தேடிட்டுருப்பேன் எங்கே வச்சேன்னு தெரியலன்னுட்டு. லாஸ்ட்டில் கறி துணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிவிட்டு நேராக எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுடலாம். குழந்த தூங்குறதுக்குள்ளே இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு காய வைக்க வேண்டிய வேலை தான். அது வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். இன்னும் நான் சாப்பிடல, போய் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை பார்த்துக்கலாம். சாப்பிட்டு வரேன்னு சொல்லிகிட்டு இருந்தால அது என் பையன் காது கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருந்தவன் எழுந்துட்டான். அவன் எழுந்த உடனே தொட்டிலில் இருந்த துணியும் கட்டிட்டு வேறு துணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிடலான்னுட்டு வேகமாக கட்டிகிட்ருக்கேன். அதையெல்லாம் முடிஞ்ச உடனே நான் காலையிலேயே துவச்சி போட்டுட்டேன். இது காலையில் துவச்ச துணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது இதெல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப இப்போ நம்ம ஆஃப்டர்நூன் டைமில் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வந்து காய போடலான்னுட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இருக்கேன் பாருங்கள். க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். அதை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வலி வந்துடும். துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 4 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கு மாரி இது ட்ரை ஆகுமா என்னன்னு தெரியல. பொறுமையாக ட்ரை ஆகட்டும். இன்றைக்கி இதை ஃபோல்ட் பண்ணி வைக்க முடியாது, நாளைக்கு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ துணியும் வாஷ் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி மட்டும் 2 times வாஷ் பண்ணிட்டேன் துணி. எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்கள் தோப்பு. இந்த தோப்புக்கு நடுவில் ஃபுல்லு தோப்பு தான் இருக்கும். தோப்புக்கு நடுவில் தான் எங்கள் வீடு. பக்கத்தில் எலுமிச்சம்பழ செடி இருக்குது. பெரிய பெரிய எலுமிச்சங்காயாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. என் பையன் அழுதுட்ருக்கான். எதுக்காகனா பக்கத்தில் பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. அந்த சவுண்டுக்கு தான் அவன் அழுதுட்ருக்கான். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. இது என்னுடைய நைட்டி கலெக்ஷன்ஸ். இது ரெகுலராக யூஸ் பண்ணுறது, இது ரேராக யூஸ் பண்ணுற சாரீஸ். இது எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஒரே ஒரு கபோர்ட். இது என்னுடைய சுடிதார் கலெக்ஷன்ஸ். நான் சுடிதார் டாப்னா கொஞ்சம் அதிகமாக எடுப்பேன். சாரீஸ் அதிகமாக எடுக்க மாட்டேன். நான் சாரீஸ் வேர் பண்ணுறதில்ல, அதனால் நான் எடுக்கிறது இல்லை அதிகமாக சாரீஸு. இன்றைக்கான விலாக்ஸ் அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் டேக்கான விலாகு. ஏன்னா நேற்று வாஷ் பண்ணது எதுவும் காயலை, அதனால் இன்றைக்கி காஞ்சோடனே எல்லாத்தையும் அங்கங்கே செட் பண்ணி ஸ்க்ரீன் எல்லாம் போட்டாச்சு. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.